தமிழ் மல்டிமீடியா டுடோரியல் பார்த்துட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டுடோரியல் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோஷாப்பில் ஒப்பாசிட்டி எப்படி யூஸ் பண்ண போகிறோங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டுடோரியல் வந்து ஃபோட்டோஷாப்பில் ஒப்பாசிட்டி எப்படி யூஸ் பண்ண போகிறோங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஒப்பாசிட்டிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக ஒரு விஷயத்தை நம்ம வந்து கொண்டு வரலாம். அதாவது பார்த்திங்கன்னா டிரான்ஸ்பரண்ட்டுங்கிறது என்னென்னு பார்த்திங்கன்னா, இது முதல்ல டிரான்ஸ்பரண்ட் ஃபோட்டோஷாப்பில் ஒரு ஃபோட்டோவுக்கு நீங்கள் வேணாலும் ஒரு ஃபோட்டோவுக்கு வேணும்னாலும் நீங்கள் கொடுக்கலாம், இல்லைனா ஒரு டெக்ஸ்ட்டுக்கு வேணாலும் கொடுக்கலாம். எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் வந்து ஃபோட்டோஷாப்பில் வந்து ஒப்பாசிட்டிங்கிற ஒரு ஆப்ஷனை நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இந்த ஒப்பாசிட்டிங்கிற ஒரு ஆப்ஷன் முதல்ல ஃபோட்டோஷாப்பில் எங்கே இருக்கும்னு பார்த்திங்கன்னா லேயரில் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். அதாவது நீங்கள் எத்தனை லேயர் யூஸ் பண்ணாலும் ஒவ்வொரு லேயருக்குமே வந்து உங்களுக்கு வந்து ஃபோட்டோஷாப்பில் அந்த ஒப்பாசிட்டிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ப்ரஷ்ஷில் நம்ம ஒர்க் பண்ண போகிற சில விஷயங்களுக்கு நம்மளுக்கு ஒப்பாசிட்டி இருக்கும். ப்ரஷ் மூலயமா நீங்கள் அப்ளை பண்ண போகிற ஒரு சில விஷயங்களுக்கு உங்களுக்கு வந்து ஒப்பாசிட்டி கண்டிப்பாக இருக்கும். ப்ரஷ் மூலயமா நம்ம எதெல்லாம் ஃபோட்டோஷாப்பில் நம்ம ஒர்க் பண்ணுவோன்னா, உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, இப்போ ஒரு க்ளோன் ஸ்டாம்ப் டூல் மூலயமா நீங்கள் ஏதாவது ஒரு ஃபோட்டோ நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, அப்படி இல்லைனா ஒரு கிரேடியன்ட்டு அப்ளை பண்ண போகிறீங்க, இல்லை வந்து ஒரு எரேசர் மூலயமா நீங்கள் வந்து எரேசர் மூலயமா நீங்கள் ஏதாவது எரேஸ் பண்ண போகிறீங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அப்ளை பண்ணுறதுக்கான உள்ள ஆப்ஷன். இந்த மாதிரி பெரும்பாலான டூல்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒப்பாசிட்டி இருக்கும். அது தவிர அது மட்டும் இல்லாமல் இண்டிவிஜுவலாக லேயர் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா லேயர் பேலட்டில் ஒப்பாசிட்டிங்கிற ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற அந்த ஒப்பாசிட்டிங்கிறது, அதாவது டிரான்ஸ்பரண்ட்டாக ஒரு ஆப்ஷனை நம்ம எப்படி அப்ளை பண்ண போகிறோங்கிறதுக்கு, எப்படி யூஸ் பண்ண போகிறோங்கிறது நம்ம வந்து இந்த லேயரில் வச்சு தான் நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு பேக்ரவுண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு நான் கிரேடியன்ட் அப்ளை பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே வந்து லேயர் 2ல் ஒரு பிக்சர் இருக்குது. ஸோ இந்த பிக்சரில் நான் என்ன பண்ண போகிறேன், ஒப்பாசிட்டி நம்ம வந்து கம்மி பண்ண போகிறோம். ஸோ இந்த லேயரை செலக்ட் பண்ண உடனே பார்த்திங்கன்னா லேயர் பேலட்டில் ஒப்பாசிட்டிங்கிற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா 100% வந்து ஒப்பாசிட்டி இருக்குது. நான் அதை கிளிக் பண்ணுறேன். இல்லைனா லேயர் பேலட்டை தனியாக கொண்டு வந்து அப்படி வச்சிடலாம். வச்சுட்டு இப்போ நம்ம பார்த்தோன்னா இங்கே பாருங்கள், இதில் ஒப்பாசிட்டிங்கிற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா 100% வந்து ஒப்பாசிட்டி இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அந்த 100%ங்கிற அந்த லெவலை வந்து நான் வந்து குறைக்க போகிறேன். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ நான் அந்த கீழே ஒரு ஐகான் மாதிரி ஒன்று இருக்குது, ஆரோ மாதிரி, அதை நான் என்ன பண்ணுறேன், கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே நான் வந்து கம்மியாக்குறேன். மேலே வந்து அந்த ஒப்பாசிட்டியோடைய லெவல் வந்து நமக்கு கம்மியாகுது. ஸோ கம்மியாகுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 47 இல்லைனா ஒரு 50% வந்து ஒப்பாசிட்டி நம்ம வச்சுருக்கோம். பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள், அந்த பிக்சர் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக ஆயிடுச்சு. பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்ட் வந்து நமக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் வந்து ஒப்பாசிட்டியை நான் ரொம்ப கம்மி பண்ணேன்னா அந்த கிரேடியன்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த பிக்சர் வந்து அப்படியே வந்து மெர்ஜ் ஆன மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து நமக்கு வந்து தெரியுது. அதாவது பேக்ரவுண்ட்லேயே அந்த பிக்சர் வந்து நம்மளுக்கு வந்து மெர்ஜ் ஆன மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து நமக்கு வந்து தெரியுது. ஸோ இந்த மாதிரி எத்தனை லேயருக்கு வேணும்னாலும் நீங்கள் வந்து ஃபோட்டோஷாப்பில் ஒப்பாசிட்டி வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம்.